அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்மளோட ஒரு இன்பம் யூடியூப் சேனலில் கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான தவா பன்னீர் எப்படி செய்யலான்றதை பண்ணியிருக்கேன். இந்த தவா பன்னீர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, பட் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீட்டில் இருக்க குறைவான பொருள்களை வச்சே பண்ணிடலாம். வாங்க இந்த ஹெல்த்தியான தவா பன்னீர் ரெசிபி எப்படி செய்யலான்றதை வீடியோவில் போய் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க தவா பன்னீர் எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்த்துடலாம். தவா பன்னீர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி பன்னீர் வாங்கி அதை இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணிட வேணாம், கொஞ்சம் பெரிய பெரிய க்யூபாகவே இருக்கட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. அதை தொடர்ந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நான் இந்த டைமில் தயிர் சேர்த்துக்கலை, ஆனால் அதுக்கப்புறமா நான் வாங்கி அதையும் சேர்த்துக்கிட்டேன். அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ கரம் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்து ½ அன் ஹவருக்கு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க. ½ அன் ஹவருக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துக்கிட்டது செக்கு தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் சமைக்கிறப்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. ரீசெண்டாக நான் எல்லாமே கோகனட் ஆயிலில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆயில் சூடாகிட்டதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நீல வாக்கிலெல்லாம் கட் பண்ணிட வேணாம். தவா பன்னீருக்கு நல்ல தூளாக நறுக்கின வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். அதோடய நிறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் நல்ல பொடியாக நறுக்கின 4 பச்சை மிளகாவையும் நான் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துக்கிட்டது எல்லாமே காஷ்மீரி சில்லி தான். ஸோ காரம் கம்மியாக இருக்கும். பச்சை மிளகா 4 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து இதை நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. நல்லா வதங்கிட்டதும் 3 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் நல்லா ஃபைனாக பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, தக்காளி இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிட்டுருக்கோம். தக்காளியும் நல்லா வெந்து வந்துருச்சு. தோல்லாம் பிரிஞ்சு இந்த நேரத்தில் இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய குழமிளகாவை அதையும் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக நறுக்கி அப்படியே சேர்த்துக்கோங்க முழுசாகவே. இதோட ஃப்ளேவர் இந்த தவா பன்னீருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பொடியாக நறுக்குனா தெரியாது. ஸோ கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே நறுக்கி அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃப்ளேமை ரொம்ப லோவில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 ஸ்பூன் ஜீரா பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து மசாலா அடி பிடிச்சிடாமல் நல்லா வதக்கிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே மசாலாவோட ஸ்மெல்லெல்லாம் கொஞ்சம் நல்லா போகிற வரைக்கும் வதக்கிட்டே தான் இருக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதே டைமில் சேர்த்துக்கோங்க மசாலாவோட. அப்போ தான் உப்பு நல்லா சேர்ந்து டேஸ்ட் நல்லா கிடைக்கும். நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை 5 மினிட்ஸ் வேக வைக்கணும். பன்னீர் சேர்த்துட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஸோ இந்த டைம்லேயே நம்ம மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. வெந்துட்டதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஊறின பன்னீரை இதோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப சின்ன சின்ன பீஸஸாக பன்னீரை கட் பண்ணியிருந்தால் அது கரைஞ்சிரும், உடஞ்சிரும். அதனால தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாகவே கட் பண்ணிக்கோங்கன்னு. இந்த பன்னீர் 5 மினிட்ஸ்க்கு மேலே வேகக்கூடாது. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தால் வேறு லெவலில் இருக்கும். பன்னீரையும் இந்த மசாலாவோடைய சேர்த்து வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸே போதுமானது. ஓவர் குக் பண்ணிட வேண்டாம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரையாக வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்தோன்னு சொன்னால் புலாவ் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். பன்னீர் பாருங்கள் உடையவே இல்லை. உடையாமல் இருந்தால் தான் இதோட லுக்கே நல்லாயிருக்கும். ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி ஆர் கொரியாண்டர் லீவ்ஸ் இதை தூவிட்டு நல்லா ட்ரை ஆக்கிட்டேன். நான் அப்படியே திருப்பி விட்டுட்டு ஃப்ளேம்லேருந்து ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப எம்மையாக இருந்துச்சு. சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா இந்த மாதிரிக்கெலாம் சைடில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் பன்னீர் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பெரியவங்களுக்கு கூட தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். லைட்டாக லெமனை ஸ்கிப் பண்ணிட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.